அடுத்தது வந்து நம்ம வேலூர்லேருந்து நசீருல்லா வந்திருக்கார். அவர் வந்து அவர் மாவட்டத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசுவார். சார் தாந்தோனி சார் வாங்க, மேடைக்கு வாங்க. அவரும் 70 வயசு முடிச்சிருக்காரு. நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கோம். மெசேஜ் வந்து முக்கியமாக அசோசியேஷன் ரிலேட்டட் மெசேஜை மட்டும் யாரும் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் சிலர் விட்டு போகிறதுக்கு அந்த மெசேஜ் வராது ஒரு காரணம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிஃப்ட் கொஞ்சம் கூடுதலாக வாங்கினாலும் எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. இப்போ இன்னும் ஒருத்தர் 2 பேர் காஞ்சிபுரத்தில் விட்டு போயிருந்தா அவங்களையும் நம்ம ஆனர் பண்ணிடலாம். திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அப்புறம் மண்டலத்தில் கிரிவன்சஸ் இருந்தால் அந்த கிரிவன்சஸை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தா நம்ம அதை கன்சால்டேட் பண்ணி நான் ஒரு 26 பேர் கொடுத்துருக்காங்க அந்த கிரிவன்சஸ். அது ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அடிக்கடி தனித்தனியாக ஒரு ரிமைண்டர் போடுறோம். ஒரு என்ஹெச்ஐஎஸில் ஒரு மெடிக்கல் கிளைம் வரலன்னு மனு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு லெட்டர் பேடில் எழுதி எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். நேராக போய் பார்க்குறோம். அந்த என்ஹெச்ஐஎஸ் ஸ்கீமில் நிறைய பேர் குறைங்க இருக்குது. நான் புண்ணியமூர்த்தி சார் நேராகவே 2 தடவை அந்த ஹெட் ஆஃபீஸில் போய் சண்டை போட்டு வந்தோம். பேப்பரை வரலன்னிடுறான். எத்தனை தடவை அந்த கிளைம் அமிச்சாரும் என்ஹெச்ஐஎஸில் உங்கள் பேப்பரை காணும் சார்னு ஒரு ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது மாதிரி இண்டிவிஜுவல் கிரிவன்சஸை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்க முடியலன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் அதை எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு காப்பி எடுத்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொரியர்லேயோ சாதா போஸ்ட்டில் அமிச்சிங்கன்னா கூட போகிறோம். இப்போ வேலூர் மண்டலத்தில் நிறைய குறைங்க இருக்குது. அவங்க மீட்டிங்கும் சரியாக அதனால தான் வரலங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அவங்க குறைங்களை சரி பண்ணுறதுக்கு அவர் என்ன சஜஷன் சொல்கிறாரோ நாங்கள் அதை கேரி அவுட் பண்ணுறோம். ஹலோ, நான் நசீருல்லா, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்றவன். ஆனால் எல்லா துறையும் சேர்ந்தது நாம் சமூகத்துறையை ஒற்றுமையாக நான் 1978 ஆண்டு முதல் 2011 வரை பணி செய்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த துறையை வந்து தாய் துறை மாறி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணி புரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த துறை வந்து மெம்பர் ஆகிட்டு எனக்கு இந்த மெம்பருடைய பணியில் சேர்ந்தவருக்கு முக்கியமான மெம்பர் ஆகிட்டு எனக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் குறைவாக கூறுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற நபர்கள் நான் ஆய்வு செய்த போது எங்களுக்கு லெட்டர் வரவில்லை, இது வரவில்லை, எதுதான் குறை சொன்ன தவிர மற்ற எதுவும் சொல்ல. அப்புறம் நான் சொல்லிட்டு சார்கிட்ட சரி அடுத்த முறை வந்து நான் வந்து முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணி நான் மெம்பரை அழைத்து வரதுக்கு முயற்சிக்கிறேன். நசீருல்லா சார் தேங்க்யூ. நாங்கள் வேலூரில் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போட்டோம். நம்ம சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னால் வேலூர் மீட்டிங் போட்டோம். நல்ல க்ரௌடு, 45 பேர் வந்தாங்க. அவங்கள ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி மீட்டிங் போட்டால் கட்டாயம் வருவாங்க. அந்த இனிஷியேட் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. நானே வரேன் சார் வேலூருக்கு, நீங்கள் டேட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி மீட்டிங் போடுங்க. 40-45 பேர் தாராளமாக வருவாங்க. அடுத்து தஞ்சாவூர்லேருந்து அழகர் வந்திருக்காரு, மோகன் சார் வந்திருக்காங்க. சார் பேசுகிறீங்களா? திருவண்ணாமலை அடுத்து பேசுவோம். ஃபஸ்ட்டு ரீஜன் லெவலில் பேசிடுறாங்க சார். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து மெம்பர்ஷிப் வந்து பிலோ 20 தான் இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் 4 காரணம். ஒன்று, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர்ஸ் யாருமே இல்லை. யாருமே எல்லாமே வந்து மதுரைக்காரங்களாக இருக்காங்க, இல்லை திருநெல்வேலிக்காரங்களாக இருக்காங்க, இல்லை புதுக்கோட்டைக்காரங்களாக இருக்காங்க. பட் அது அந்த ஃபீல்டு லெவலில் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சான்ஸே இல்லை. யாருமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் யாருமே தஞ்சாவூரில் ரெசிடென்ஸில் யாருமே இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு மெம்பர்ஷிப்புக்கு ஒருத்தவங்களை போய் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, எனக்கு வந்து வயசாகிடுச்சு, என்னால் நடக்க முடியல, இதை காரணம் சொல்லி ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து எங்கள் மினிஸ்ட்ரி ஸ்டாஃப்லேயே ஒரு 2 கோஷ்டி இருக்குது. அதில் ஒரு கோஷ்டி வந்து இதில் மெம்பர்ஷிப்பை சேர்க்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 3வது காரணம். 4வது காரணம் வந்து நான் வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேரில் வந்து 30 வருஷமாக எனக்கு டச்சு கிடையாது. 30 வருஷமாக நான் வந்து 20 வருஷம் வந்து அந்த ஐசிங்கில் ஒர்க் பண்ணிட்டேன். ரிட்டையர் ஆகி 12 வருஷம் ஆச்சு. 32 வருஷமாக எனக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்களோட பழக்க வழக்கங்கள் என்கிட்ட கிடையாது. அதனால யாரையும் அப்ரோச் பண்ணி சொல்ல முடியல. பட் யாரை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 12 பேர் தான் நான் சொன்னால் வர்றாங்க. இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா
சோசியல் வெல்ஃபேர்லேருந்து ரிட்டையர் ஆகிறத விட வெளி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க தான் வந்து கலந்துக்கிறாங்க இதில். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. அழகர் சாரை பொறுத்தவரையிலும் அவ்வளோ ரிசப்டிவாக இருக்கார். நான் இவங்க போன தடவை ஓய்வூதிய தினத்தை நடத்தினாங்க, 34-35 பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை ஓய்வூதிய தினத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நானும் வெங்கட்ராமன் சாரும் போன தடவை மாதிரியே வரோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். தஞ்சாவூரில் வந்து நல்ல பீப்புள் இருக்காங்க, நம்ம கட்டாயம் சேர்த்துருவோம் அவங்கள. அடுத்ததாக சேலம் மாவட்ட தலைவர் வந்து பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கே. நாட்ராயன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கே. நாட்ராயன். கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். சேலம் மாவட்டத்தின் தலைவராக தற்போது பொறுப்பில் இருக்கிறேன். இந்த பொதுக்குழுவிற்கு நான் இதுவே முதல் முறையாக வருவது. மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த பொதுக்குழு கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது. காலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் இருந்தது. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மாநில நிர்வாகிகளுக்கு சேலம் மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டத்தின் கருத்து சங்க உறுப்பினர் அனைவருக்கும் மாநில சங்கத்தின் மூலமாக ஐடி கார்டு வழங்க வேண்டும். இரண்டாவது, சமூக நலத்துறையில் பிறப்பிக்கப்படும் ஜிஓக்கள் எல்லாம் அப்டேட் பண்ணி ஒரு டைரி மாதிரி வருஷம் ஒரு டைரி நாட்குறிப்பு ஒன்று போட்டோம்னா அதுவும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அப்புறம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் ஓய்வூதிய குறை தீர்க்கும் நாள் என்று நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் சமூக நலத்துறை ஓய்வூதியர்கள் நல அமைப்பு கலந்து கொள்ளும் வகையில் அந்த எந்த நிர்வாகி கலந்து கொள்வது என்பது குறித்து மாநிலத்தங்கம் விவரமாக தெரிவித்து அது கலந்து கொள்வதற்கு அந்தந்த ஆட்சியரிடம் அனுமதி பெற்று வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு கலெக்டரேட்லையும் பென்ஷன் நாள்னு ஒன்று போடுறாங்க சார். அந்த இதில் யார் கலந்துக்கணும், ஜோன்லையா டிஸ்ட்ரிக்ட்லையா, அப்படி கலந்துக்கிறதுக்கு அந்த கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வந்து மாநிலத்தில் கொடுத்தீங்கன்னா தான் போக முடியும். அந்த ஒரு இது எல்லாமே பண்ணினோம்னாக்க மாநிலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற குறை வந்து நேரடியாக தீர்த்துவாங்க. அவங்க பூரா வந்து பர்மிஷன் கொடுத்து இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு அவங்க போறாங்க, அவங்களை கூப்பிடுறாங்க. ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷனுக்கு தான் வந்து சிட்டிங் பவர் இருக்குது. ஸோ அதனால கலெக்டர் வந்து ஒன்ஸ் இன் 3 months ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்கு பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய சார்பாக மாவட்ட சார்பாக நீங்கள் வந்து நீங்கள் முதலே உங்களுக்கு சார் கொடுத்துருக்காருல உங்களுடைய லெட்டர் பேட் ஒன்று, அதில் வந்து மாவட்ட தலைவர் முறையில் நீங்கள் அங்கே ஒரு இது கொடுக்கணும், ரெப்ரசன்டேஷன் அனுமதி இருந்தால் தான் நாங்கள் செய்ய முடியும். இல்லை கலெக்டர் லெவலுக்கு போகிறது நாங்கள் நேரடியாக. சார் நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க, நான் கடைசியாக பதில் சொல்கிறேன். நீங்கள் நல்ல சஜஷன் சொல்லியிருக்கீங்க, நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்துங்க எல்லா மருத்துவத்துக்குமே காப்பீடு திட்டத்தில் பயனடைகிற மாதிரி நம்ம கேட்கலாம். அவங்க வந்து சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. கண் ஆப்ரேஷனா எல்லாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. மற்ற ஆப்ரேஷன்னா எல்லா ஆப்ரேஷனும் யாரும் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு வர்ற நோய்க்கான வைத்தியம் தான் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த இதுக்கு வந்து அந்த மருத்துவ காப்பீடு பயன்படலைன்னா அந்த திட்டம் எதுக்கு நமக்கு? அது செய்யறாங்களோ இல்லையோ நம்ம சங்கத்துக்கு வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். நான் கோரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் மாநிலத்துக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. அங்கன்வாடி இந்த கிரேட் 1 கிரேட் 2 ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த குறைந்தபட்சம் எப்படி வாங்கி தரணுங்கிறத அவரே சொல்லிட்டாரு.
இருந்தாலும் திரும்ப சேலம் மாவட்டத்தின் மூலமாக நம்ம சொல்கிறது, அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து கிரேட் 1 கிரேட் 2 ஆனவங்களுக்கு 2000 கூட கிடைக்காத சூழ்நிலையில் சிலர் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு நாம் நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்ச ஓய்வூதியமாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வலியுறுத்தணும். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் ஒரு அசிஸ்டண்ட் 31/5/2019 ரிட்டையர் ஆகிருக்கிறாருங்க. இது நாள் வரைக்கும் அவருக்கு எந்த ஓய்வூதிய பலனும் கொடுக்கலையா. இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் வந்து தான் ஒரு மனு எழுதி கொடுத்துருக்காரு. செங்கோட்டுவேல் இப்போ தான் அவர் வந்து ஒரு மனு எழுதி கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காரு. இந்த மீட்டிங் நடக்கிறது தெரிஞ்சு இங்கே வந்திருக்காருங்க. ஏற்கனவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் ஃபோனில் சொல்லியிருப்போம். இந்த 5 வருஷத்துல அவருக்கு ஜிபிஎஃப் கூட வாங்கி தரலைங்களா. எஸ்ஆர் அவர் எரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இப்ப இருக்கிற காருக்கு கேட்கிறாரா, எரிஞ்சு போனதுக்கு என்ன ஆதாரம் கொண்டு வா அப்படிங்கிறாராம். எஸ்ஆர் வந்து அந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல இருந்தா ரெகுலேஷனுக்காக டைரக்டரேட் போயிருக்குது. அந்த எஸ்ஆருக்கு பதில் சொல்ல வேண்டிய அலுவலகமே அதுதான். அதை வந்து அவர் வந்து இவரையே திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்காராம். அந்த நபரை வர சொல்லுங்க. செங்கோட்டுவேலு இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷன் நம்ம வாங்கிப்போம், ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்கு தாங்க கொடுத்தாரு. கொடுத்த உடனே நான் பேசுறேன். இல்ல ஃபாலோ பண்ணிப்போம். உங்க தகவல் கொண்டு வரேன். அடுத்து சொல்லுங்களா. சார் இதெல்லாம் பதில் சொல்லிட்டாரு. இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்து மாநில சங்கத்தினுடைய ஆலோசனையின்படி மாவட்ட சங்கத்திலே வளர்ச்சியடைய நாங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மண்டலத்தின் செயலாளர் பாலசரஸ்வதி மேடம் பேசுவார்கள். மண்டலத்தில் திருமதி சரோஜா, அருள் ரோஸ்லின், ராஜதிலகம், ஜெயலட்சுமி, சிவகாம சுந்தரி, குழந்தை வளர்ச்சி அலுவலர்களுக்கு வந்து பணி வரன்முறை வந்து நிலுவையில் இருக்குது சார். அது ஏற்கனவே நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கிரீவன்ஸில் அதை சேர்த்துட்டீங்க. இன்னைக்கு நாங்கள் தபாலில் கொண்டு வந்திருக்கோம் சார். அடுத்தது விருதுநகர் மாவட்ட திட்ட அலுவலர் பத்மாசினி அவர்களுக்கு ஜூனியர் கெட்டிங் மோர் பே ஒரு தபால் கொடுத்துருக்காங்க சார். அது கொடுத்துருக்கீங்க. ஒன் மேன் கமிஷனில் ஒரு 3 பேருக்கு வந்து நிலுவையில் இருக்குது சார். ஜெயமீனா, சாந்தி, ஜான்சி கொடுத்துருக்கேன் சார். சரி சரி, ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடுது. ஜூனியர் கெட்டிங் மோர் பேல மிஸ்ஸஸ் பத்மாசினி விருதுநகர் திட்ட அலுவலருக்கு வந்து ஒரு பெண்டிங் இருக்கு. அது சாருக்கு நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு தபால் கொடுத்துருக்கோம். ஒரு பெண்டிங் இருக்கு. ரொம்ப நாளாக ரிமைண்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம இதில் இருந்து சார் போயிருக்காங்க, மேடம் எல்லாருமே தான் செக்ரட்டரியேட்டுக்கு போய் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்து பேசிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, அந்த ஃபைல் மூவே ஆக மாட்டேங்குது. இதை தவிர அந்த பாதிக்கப்பட்ட நபர் சரோஜான்றவங்க முதலமைச்சர் குறை தீர்க்கும் நாளில் அவங்க ஃபோன்லேயே பேசி என்ன குறைன்னா சொன்னாங்க. ஆனால் குறை தீர்க்கும் நாளில் எடுத்துக்கிட்டப்ப அவங்ககிட்ட சொல்லி அது உங்களுக்கு என்ன பெண்டிங்ன்றப்ப அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ரெகுலரைசேஷன் பண்ணலை, செலெக்ஷன் கேட் சம்பளம் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை காது கொடுத்தே வாங்காமல் நீங்கள் மதுரை குழந்தை வளர்ச்சிட்டு அலுவலர் தானே, அப்போ இந்த பெட்டிஷனை நாங்கள் கலெக்டரேட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. கலெக்டரேட்டுக்கு அனுப்பணுன்ற தேவையே கிடையாது. கலெக்டரேட்டில் போய் அங்கே கிரீவன்ஸ் டே அந்த வாரம் நடக்கவே இல்லை. அடுத்த திங்கட்கிழமை நடந்த கிரீவன்ஸ் டேல அவங்களுடைய பெட்டிஷனை பார்த்துட்டு நூன்மீல்லேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, மேடம் உங்களுக்கு என்ன இது பெண்டிங் இருக்கு, மறுபடியும் இதே தான் ரெகுலரைசேஷன் செலெக்ஷன் கேட் வரல. நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு ரெகுலரைசேஷன் வேணும் அப்படின்னா அப்போ நாங்கள் செக்ரட்டரியேட்டுக்குள்ள தான் சார் பெண்டிங் இருக்கு. செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வந்து பவர் கிடையாது. நாங்கள் உங்கள் டைரக்டருக்கு ஒரு தபால் அனுப்புகிறோம், அவ்வளோதான். சொல்லி 30 நாள் ஆயிடுச்சு, எந்த ரிமைண்டரும் வரல, டைரக்டரேட்லேருந்து எதுவும் வரல. அந்த சரோஜான்ற லேடி வந்து ரொம்ப பிட்டியபிள் கண்டிஷனில் இருக்காங்க. அவங்க பையன், மருமகன், ஹஸ்பண்ட் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க.
நவ் ஷி இஸ் அலோன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி கார்டியா அரெஸ்ட் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எந்த வித முன்னேற்றம் இல்லை. இப்போ அவங்களுக்கு எதாவது அரியஸ் போட்டால் கூட வாங்குறதுக்கு வந்து வாரிசுதாரர் இல்லாமல் இருக்காங்க. அவங்க பொண்ணுங்களை வந்து மறுபடியும் அவங்க நாமினேஷன் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த கேஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நிறைய அந்த 17 பேர்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். செக்ரட்டரியை பார்த்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது ரெகுலரைஸ் ஆகாமல் இறந்து போயிட்டாங்கங்கிற வார்த்தையை கூட சொன்னோம். நாங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக கூட சொன்னோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து சரியில்லை. செக்ரட்டரியேட்டில் வந்து நம்ம எப்படி போய் சொன்னாலும் அந்த செக்ஷன் ஆஃபீஸரை கூட நேராக போய் பார்த்தோம். டிசிப்ளினரி கேசஸில் நான் 15 வருஷம் டிசிப்ளினரி கேசஸில் வேலை பார்த்தேன். அசிஸ்டண்ட் ஆகும், சூப்பரண்ட் ஆகும். அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறார் டிசிப்ளினரி கேசஸை பற்றி. சரி, அதையும் கேட்டுட்டு தான் வரோம் நாங்கள். அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால் ஒரே செகண்டில் நான் சொல்லிவிடுவேன். ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து டிசிப்ளினரி கேசஸ் பெண்டிங் அப்போ இருந்தது. அந்த டேட்டில் இருந்ததால் நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணலன்னு மிஸ்கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு ரெகுலரைஸ் பண்ணும்போது எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. ட்ராப் ஆகிடுச்சுனாவே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரி, அதை நாங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். ருக்மணி மேடம் நானும் திரும்ப இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். தொடர்ந்து அந்த வேலையை பார்த்து ரெகுலரைசேஷனு, ஜூனியர் கெட்டிங்கு அதெல்லாம் எது செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சிடறோம். ரீஜனல் லெவலில் பண்ண வேண்டியதை நீங்கள் தனியாக லெட்டர் பேர் பண்ணுங்கள். இவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இவங்க இந்த திண்டுக்கல், தேனி, மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் தனி அப்புறம் அந்தம்மா கோச்சினே இருந்து எங்களை குறை சொல்கிறீங்கன்னு வாங்க. உங்களும் இல்லை இல்லை அதே மாதிரி பண்ணோம் தான் அர்த்தமே கட்டி குறையா எடுத்துக்காதீங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும். மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரொம்ப பாராட்டு. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து டிஆர்டிஓவாக இருந்த நம்ம மதிவானன் சார் வந்திருக்காங்க. அவர் சுருக்கமாக பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்ம பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். அதோட இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விவரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக அந்த அமைப்பை வந்து நம்ம வலுப்படுத்துவது எப்படி, நடத்தி எப்படி செல்லணும், எதிர்காலத்தில் எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி கருத்துக்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஏற்கனவே ஒரு நம்ம லிஸ்ட்டு சார் வந்து அடிச்சிருக்கிறாங்க, உறுப்பினர் லிஸ்ட்டு. அதை ஒரு புக்கு மாதிரி அடித்து இண்டெக்ஸோட மாவட்ட வாரியாக கொடுக்கணுன்ற மாதிரி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அது கொடுத்தாங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிற வசதியாக இருக்கும். அது எதற்காகனா நம்மளுக்குள்ள காலையில் பேசும்போது சொன்னால் மனநலம், நம்மளுடைய மனநலத்தை ஒரு அப்டேட் வச்சுக்கிறதுக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னாங்க டெய்லி 2 பேருக்காவது பேசுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோடனே எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குறை இருக்கும். ஆனால் நான் எங்களை போல ஆளுக்கு அது இல்லை, அந்த குறையே இல்லை. எங்கே போனாலும் நம்மளை பேசுகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கான்டாக்டோடய இருக்கிறதுனால, டெய்லி அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோட தொடர்புலேயே இருக்கிறதுனால மாநில அளவில் நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த அலுவலகத்துக்கு போனாலும் நம்மளை வரவேற்புறதுக்கு ஆள் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஒரு கான்டாக்டில் இருக்கணும் அட்லீஸ்ட். அது ஒரு நல்ல அமைப்பு. இங்கே நம்மளுடைய ஏற்கனவே வாட்ஸ்அப் இருக்குது, குரூப் இருக்குது, 2 குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த 2 குரூப்லையும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். இன்றைக்கி தான் எல்லா ஒரு முகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஒரு 650 உறுப்பினர்கள்ட்ட எல்லோரும் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது ஒரு நல்ல கருத்து. 2வது ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஐடி கார்டு வந்து எல்லாரும் கொடுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரி, நம்ம துறை வந்து ஒரு நல்ல துறையில் பணிபுரிந்திருக்கிறோம். அந்த துறையை பற்றி நம்ம குடும்பத்தில் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய உறுப்பினர், இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறேன், பார் கவுன்சிலில் பதிஞ்சது அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சுக்கிறோம், நம்ம ஆஃபீஸில் வச்சுருக்கேன். அதே மாதிரி டாக்டர்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, ஆர்சியில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஒரு அமைப்பில் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துட வேண்டியது. அதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு அவனுடைய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன, அந்த எந்த துறையில் தாத்தா பணிபுரிந்தார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ற மாதிரி அது ஒன்றும் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு 4 ஒரு புக்கு மாதிரி அடித்து கொடுக்குறணும். 2வதாக மற்ற குரூப் வந்து எல்லா பேரும் பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். 3வது ஐடி கார்டு. 4வதாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இந்த பொதுக்குழுவில் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தலைவர் பொறுப்பாளர்கள் சொன்னபடி மாவட்ட அளவில், திண்டுக்கல் மாவட்ட அளவில் நாங்கள் வந்து அதிகமான உறுப்பினர் இந்த ஆண்டில் சேர்ப்போம் என்பதை தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இப்போ குருராஜ் சார் வந்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு பிறந்த நாள்
சாருக்கு வந்து பிறந்த நாள், அவருக்கு வந்து ஒரு பொன்னாடை பொருத்தி ஒரு வாழ்த்து வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக குருராஜ் சார் வந்து அவரை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சார். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்து பொன்னாடை வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நமது நல அமைப்பின் சார்பாக இணை செயலாளர், என்னுடைய பெயர் எஸ் குருராஜ். 2 வருஷ காலம் இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரிந்துள்ளேன். சென்ற வருடம்தான் நான் இங்கே உறுப்பினராக சேர்ந்தேன். என்னோட சொந்த பந்தங்களை தவிர என்னை அதிகமாக பாராட்டினவங்க நம்ம சங்கத்திலிருந்து தான். ஒரு நாளைக்கு எப்படியும் 10 பேர் என்கிட்ட பேசிடுறாங்க. அதுவும் சார் குபேந்திர பாபு சார்னா, நான் காலையில் வீட்டில் விட்டு கிளம்புனதுலேருந்து இங்கே எப்போ வந்தீங்க, 5:30 மணி, அசோக் நகர் வாங்க, இந்த லாட்ஜுக்கு வாங்க. சொந்தக்காரங்க கூட லாட்ஜு போட மாட்டான். என் மச்சினை அவன் மகனுக்கு நிச்சயதார்த்தம் தர்மபுரியில் நடந்தது. அவர் பத்திரிக்கையை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார். இவ்வளவு நான் வந்து அக்கா புருஷன், எனக்கு இவ்வளவு மரியாதை. இந்த 1 இயரை நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதில் ஒவ்வொரு முறையும், இப்போ நாளைக்கு நான் இன்னைக்கு ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன்னா இன்னொரு உறுப்பினரை உடனே சேர்த்துறேன். ஒரு எல்ஐசி மெம்பரை எப்படி பிடிக்க முடியுமோ அப்படி நான் கேன்வாஸ் பண்ணுறேன். முதல் எடுத்தவொடனே போய் நான் உறுப்பினராக போய் சேருங்க அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. உங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்திருக்கு, என்ன வரலை, இவ்வளவும் தெரியும். சார் மாரிசாமி சார் இவ்வளோ நேரம் பக்கத்தில் உட்கார்ந்தாரு, நீங்கள் தான் குருராஜான்னு கேட்குறாரு. இப்போ தான் கையை கொடுத்தாரு. நான் என் கையை திருப்பி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. தாமரை செல்விங்கிற ஒரு அம்மாவுக்கு சிடிபிஓ ரெகுலரைசேஷன் ஆகலை, தகுதிகான பருவமும் நடக்கலை, விண்ணப்பம் வந்திருக்கு, இவருக்கும் சாருக்கு வந்திருக்கு, எங்களுக்கு வந்திருக்கு. அந்த நம்மளில் ஒருத்தர் அது சரியாக படிக்காமல் சிடிபிஓக்கெல்லாம் பென்ஷன் இல்லைன்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. சரியாக படிங்க சார், நாளைக்கு அந்த அம்மா அவங்க மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னு சொன்னால், அவர் நான் இன்னைக்கு சிஎல் சார் வரல சார்ன்ட்டார். ஆமாம், சிஎல் நான் வரல அப்படின்ட்டார். அவர் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரு, என்னாச்சு அப்படின்னு. இந்த மதுரைக்காரங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னாலே பஞ்சாயத்து தான், அடிச்சுட்டு தான் பஞ்சாயத்து. மற்ற ஊரில் தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு அடிப்பான். அப்போ தான் பயம் இருக்கும். சார் எவ்வளோ பெட்டிஷன் இது போடுறாரு, எனக்கு மெசேஜ் போடுறாரு, இம்மீடியட்டாக பதில் பேசுவோம். இம்மீடியட்டாக பதில். அவங்க சென்னை யூனிவர்சிட்டியில் இருந்து ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அந்த கிளாஸுக்கு என்னை டிஸ்கஷன் பண்ணாங்க. ராத்திரி ஒரு 11 மணிக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தோம். அந்த குழுவில் ஒரு சீனியர் கேண்டிடேட் சிடிபிஓவாக இருந்து கரூரில் சோசியல் வெல்ஃபேர் பிஓவாக இருக்காங்க. அந்த கேண்டிடேட்டு எனக்கு எப்படி தெரியும்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நான் அவங்களுக்கு ஒரு மெரிட் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு இவங்க அவங்கள பாராட்டியிருக்காங்க. நான் கொடுத்த மெசேஜை ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட விடாமல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேண்டிடேட் வேறு யாரும் இல்லை, சுவாதி மேடம். இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறது ஏடி கேண்டிடேட்லேயே அவங்க தான் நம்பர் 1 கேண்டிடேட். கொடைக்கானலில் இப்போ இருந்து அவங்க கரூருக்கு வந்துட்டாங்க. நம்ம சொன்னோம்னா, ஒரு வேலையை சொன்னோம்னா உடனே செய்வாங்க. அதுக்கு தான் நம்ம இருக்கோம். எனக்கெல்லாம் ஒரு வேலை யாராவது ஒருத்தர் செய்யலை, அவங்களுக்கு பெனிஃபிட் வரலைன்னா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட் இயரில் வந்து மேடம் சென்னை மங்களம் மேடம் வந்து இப்போவும் எங்களோட குடும்பத்தை தொடர்புலேயே இருக்காங்க. அவங்க என்னோட மனைவிக்கு நாத்தனா மாதிரி. மேடம் ருக்மணி சோமு மேடமும் எங்கள் வீட்டில் பேசிடுறாங்க. அப்போது ஒரு வீட்டில் இப்போ உண்மையே சொல்கிறேன், நான் போன 7ஆம் தேதி தான் அந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னோட மிஸ்ஸஸ் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் இவங்களாம் பேச சொல்லுவேன், அவங்கள பேச சொல்லுவோம். மங்களம் மேடம் பேச சொல்லுவோம். அவங்களும் சொல்லிடுவாங்க, நான் எங்கள் வீட்டு கடைசி பிள்ளை சார், அதனால என்னை மங்களம்னு சொல்கிறாங்கன்னு. ஒன்றும் இல்லாமல் எங்களோட அண்ணி பேரும் மங்களம் தான், அவங்களும் கடைசி தான். அதனால
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் பென்ஷனை பற்றி பேசலாம், கொஞ்ச நேரம் சென்டிமெண்ட்டை பற்றி பேசலாம், அப்போ தான் மக்கள் கொஞ்சம் கவனிப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே கடைசியில் அது ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் இங்கே ஒரு மேடை போட்டிருக்கு, வாங்கன்னா அதுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. அங்கே ஒருத்தர் 2 பேரும் போயிட்டு வெளியே வந்துட்டார். இங்கே என்ன நடக்குது, என்ன எதுக்காண்டி வந்திருக்கோம், கொஞ்சமாவது வேணும். ஒரு ஆள் நேற்று சொல்கிறாங்க, சார் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு பணம் வந்தால் என்ன வரலைன்னா என்னன்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகி வந்ததை நிலக்கோட்டை பிடிஓ போடவே இல்லை. 6 months ஆகுது. உடனே அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்ததை மறைச்சிட்டு டிஎஸ்டபிள்யூக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, இந்த நகல் கிடைத்திருப்பின் அந்த நகலை எனக்கு அனுப்பி வைக்கவும் அப்படின்றாரு. இந்த ரிட்டர்ன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் டிஎஸ்டபிள்யூக்கு மேலே பழிய போடுறாரு. அந்த பிஓ மேடம் தான், பிஓ முத்துமீனா மேடம் 10 நாளில் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, நீலக்கோட்டைக்கு அனுப்பிச்சாச்சு, கேஷ் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஎஸ் அமௌண்ட்டை பண்ணலைன்னு சொன்னால் இம்மீடியட்டாக வித்ட்ராயல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அதுவும் செய்கிறதில்ல. நண்பர் நிறைய விஷயம் சொல்கிறாரு. இப்போ தேனி அந்த அந்த வட்டாரத்திலே ஒருத்தருக்கு வரலன்னு வைங்களேன், குருராஜ் சாரை ரெஃபர் பண்ணிட்டோம்னா போகிறோம். ஜீவோலாம் தேடி எடுத்து அவர் பஸ் சார்ஜ் அது இது போய் கொடுத்து ஏதோ பண்ணி அதை வாங்கி கொடுக்குற வரையிலும் ஃபாலோ பண்ணுவார். அவர் டெய்லி காலையில் எனக்கு 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வரும். அவர் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் நான் ரொம்ப தள்ளி வந்துட்டேன் ரொம்ப வருஷமாக, அதனால் அவர் அப்டேட் ஆகிருக்காரு. அவர் சில ஜீவோலாம் கேட்டார்னா நான் உடனே தேடி எடுத்து அனுப்பிடுவேன். அது மாதிரி மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னு வைங்களேன், இருக்காங்க அவங்கெல்லாம் இன்னும் இதை மாரிசாமி இருக்காரு. அது மாதிரி நம்ம இந்த நாகலிங்கம் சார் நம்ம மெட்ராஸ் ரீஜனுக்கு வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் அப்லேட் வந்து நிறைய பேர் அது மாதிரி தயாராகணும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு இன்னும் மிகவும் நன்றி. நான் ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் எம்எஸ்ஆர் இருந்தாலும் சரி மெம்பர் இருந்தாங்க, இப்போ வந்து 605 மெம்பர் ஆகியிருக்காங்க. 550 பேர் ஒரு வருஷத்தில் சேர்த்துருக்கோம். போன வருஷம் நம்ம எஃப்டி எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் 7,05,000 ரூபாய் எஃப்டி போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த 3 பென்ஷனர்ஸ் டே, உமன்ஸ் டே, ஹெல்த் கேம்ப்பு கம்பல்சரியாக நடத்துகிறோம். நம்மளோட நோக்கம் என்னென்னா, வர மெம்பர்ஷிப் பணம் மொத்தத்தையும் எஃப்டியில் போட்டுருவோம். டொனேஷன் எதுனா எக்ஸஸாக இருந்தால் எஃப்டியில் போட்டுருவோம். அந்த பணத்தெல்லாம் வந்து வட்டி வந்து 7.5%, 7.25% தான் கொடுக்குறாங்க எஸ்பிஐயில். இந்த வருஷம் வந்து ஒரு 45,000 வட்டி வரும். டெஃபினட்டாக அதை டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவோம். இப்போ போன வருஷமே நாங்கள் தஞ்சாவூருக்கு, சேலம், மதுரைக்கு 5,000 5,000 கொடுத்தோம். வேலூரில் யூஸ் பண்ணிக்கல, அவங்க மீட்டிங் நடத்தலை. இந்த வருஷம் டெஃபினட்டாக அதை விட அதிகமாக எங்ககிட்ட மெட்ராஸுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அதிகமாக கொடுக்கணுங்கிறத எங்கள் வேலை, எங்கள் நோக்கமே. டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். உங்கள் பணம் எல்லாத்தையும் எஃப்டியில் போட்டுருவோம். முதல் வேலை எஃப்டியில் போட்டுடுறது. அது சிலர் கூட திட்டுறாரு, எதுக்கு இவர் சேர்த்து வச்சுட்டு போகிறாருன்னு. ஒரு அசட்டு கிரியேஷன் அது, அவ்வளோதான். பொருளாளர் வந்து அதை ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். எஃப்டியில் போடுறதை ஒத்துக்கிறீங்க? ஆமாம் சார். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புகிறோம். சில விஷயம்லாம் ரயில்வே கன்செஷன் அது இதெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சோம். ரயில்வேலேருந்து இதை கன்சிடர் பண்ண முடியாதுன்னு பதிலும் வந்துடுச்சு. தனி டிபார்ட்மெண்ட் பண்ணணும். உமன்ஸ் வெல்ஃபேர், சைல்டு வெல்ஃபேர் இருக்க மாதிரி சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர்னு ஒன்று இருக்கணும். 15-20% இருக்கும் நம்ம பாப்புலேஷனில். இன்னொரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 20 கோடி மூத்தோர் இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன். அந்த அளவுக்கு ஏஜ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக, லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி செலவு வந்து கவர்மெண்ட்டு நமக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்மெல்லாம் பென்ஷன் வாங்குகிறோம், பரவாயில்லன்னு வைங்களேன். பென்ஷனே இல்லாத சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பிரைம் மினிஸ்டரு, நம்ம சிஎம்மு, ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, அப்படியே செக்ரட்டரி, நம்ம ஐசிடிஎஸ் டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேரு, அது மாதிரி ஹெச்ஓடிக்கெல்லாம் ஒவ்வொரு லெவலாக பண்ணி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதில் ஆண்டறிக்கையில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீங்கள் படிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். குறை இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் நம்ம திருத்திப்போம். இதை தான் நம்ம டீட்டெயில். அதே மாதிரி நமக்கு என்ஹெச்ஐஎஸ் ஸ்கீம் தான் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக
ஒரு திட்டம் இருக்குன்னா அதுதான். அது காரணம் என்னன்னா அதோட அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம். கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம். நம்ம 500 கோடி ரூபாய் 550 கோடி ரூபாய் சந்தா கட்டுறோம்னா அதில் 500 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்றான். அவன் வந்து அந்த 500 கோடிக்குள்ளே தான் நமக்கு திருப்பி கொடுப்பான். அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டில் ஏ கிரேட் ஹாஸ்பிட்டல், பி கிரேட் ஹாஸ்பிட்டல், சி கிரேட் ஹாஸ்பிட்டல்னு பிரிக்கிறான். ஏ கிரேட் ஹாஸ்பிட்டலில் பெட் சார்ஜ் 500 ரூபாய், பி கிரேடில் 400, 300ன்னு போட்டிருக்கான். அதை தான் அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவன் வாங்குகிற ப்ரீமியத்தை விட ஜாஸ்தி கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இங்கே பாருங்களேன், கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமுங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு பப்ளிக் கூட கலைஞர் காப்பீட்டு திட்டம் அது இது நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டு தான் செலவு பண்ணுது. அதே அடிப்படையில் நமக்கும் என்ன கிளைம் வந்தாலும் அட்மிட் பண்ணுங்க. நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வச்சுருக்கிறவரெலாம் இது இப்படி தான் நடக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. கோர்ட்டில் கேஸ் போட்டோம்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக கேஸ் போட்டு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டால் தான் பணம் வருது. அதில் ஒரு 2% நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த 2% தான் கமிட்டி வச்சு நம்ம கலெக்டரு அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியில் வச்சு நமக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. நம்ம அது மாதிரி ஒருத்தர் 2 பேருக்கு வாங்கியும் கொடுத்துருக்கோம். 10 லட்சம் வரலாம் கூட ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். அது திடீர்னு வர நோயாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம், கண் ஆப்ரேஷன் பண்ணோம், அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எங்களுக்கு முன்னால் ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சோர்சஸில் கேட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுறேன். NHISSை பொறுத்தவரையிலும் நம்ம போராடி தான் நம்ம வாங்கணும். கவர்மெண்ட்டோட பாலிசி மாறிச்சுன்னா நமக்கு அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கூடுதலாக ஒரு 500 கோடி செலவு பண்ணாங்கன்னா நம்ம கிளைம் எல்லாம் வாங்க முடியும். அதில் நீங்கள் எங்களுக்கு அமிச்சிங்கன்னா நாங்கள் போய் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்து கொஞ்சம் மூவ் பண்ணி ஏதாவது வாங்கி தருவோம். அப்புறம் அடுத்தது வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் இங்கே நான் தான் பேசுகிறேன். அதாவது இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நம்மளுடைய இன்சூரன்ஸ் NHIS பற்றி சொன்னீங்க. இப்போ நிறைய வந்து இந்த ஆயுஷ்மான் இதுக்கான ஆபா கார்டு வாங்கிட்டீங்களான்னு கேட்டு வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கார்டு அது வந்து ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. அதை நமக்கு இங்கே வந்து 4 வருஷத்துக்கு தான் 5 லட்சம் நம்மளுடைய கார்டில். ஆனால் ஆபா கார்டு அப்படின்னு வருது பாருங்க, ABHA ஆயுஷ்மான் இதுன்னுட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கார்டா. அது வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக வாங்கலான்னு கூட வருது. அது என்ன டீடைல் இல்லம்மா, அதுல கண்டிஷன் இல்ல. அதுல வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இங்க வந்து ஆண்டு வருமானம் 72,000க்கு உள்ள இருக்கணும்னு. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால எந்த வித வருமானம் வந்தாலும் வாங்கலாம்னு போட்டிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேட்கிறேன் சார். இதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் சார். சந்திரபாபு சார் முன்னால் வாங்க. தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு அறிக்கையினை அங்கீகரித்தல், இது மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ எல்லாமே நம்ம பொருளாளரை வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான ஆண்டறிக்கை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆண்டறிக்கையோட கூடவே சென்ற ஆண்டினுடைய வரவு செலவு, பட்ஜெட்டை அடுத்து உத்தேசமாக செய்யக்கூடிய உத்தேச வரவு செலவு திட்டம், நிதிநிலை அறிக்கை 31/3/2024 உள்ள 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு சிக்கன நடவடிக்கையின் மூலம் செலவு செய்யணுமோ அந்த அளவுக்கு சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டு தான் செய்திருக்கிறோம்ங்கிறத உங்களுடைய அந்த வரவு செலவு நிதிநிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா ஒரே ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, மாவட்ட அளவில் ஓய்வூதியர்களுக்கான குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துறாங்க இல்லையா, அதை போல சமூக நலத்துறையில 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 1 வருடத்துக்கு ஒரு முறையோ குறை தேர் கூட்டம் நடத்தணும். அதுக்கான ரெப்ரசன்டேஷன் கேட்டு வாங்கிட்டா நம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். இதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய நிர்வாக அமைப்பு ஏற்படுத்தணும்னு தாழ்மையுடன் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம் பைலாக்கு.
அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரப்போசல் அப்படியே நிற்கிது, கொறி போட்டு நிற்கிது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் செட்டப்பு, ரீஜனல் லெவல் செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் அந்த நம்ம அந்த பைலாஸை அமெண்ட்மெண்ட் வாங்க முடியும். அதனால் அந்த போன வருஷம் தீர்மானம் போட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணதை அப்படியே நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறோம். கை தூக்குங்க சார், இல்லை வேண்டான்னு சொல்லுங்கள். அடுத்தது உறுப்பினர் அடையாள அட்டை. உறுப்பினர் அடையாள அட்டைக்கு உண்டான டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது சார். ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு 10 நாளில் எல்லாருக்குமே அடையாள அட்டை ரெடி பண்ண முடியும். அது காஸ்ட்டு 80 ரூபா ஆகுது ஒரு கார்டு, லேமினேஷன் ஆகிற காஸ்ட்டு. இப்போ 600 கார்டுன்னா 48,000 ஆகுது. நம்மளே நாங்கள் ஈசி மீட்டிங் கொஞ்சம் இங்கே கேளுங்களேன். ஈசி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது 15 மெம்பரில் அட்டன் பண்ண ஒரு 8-9 பேரில் 4-5 பேர் வேண்டாங்கிறாங்க. என்னென்னா, ஏற்கனவே நமக்கு பென்ஷனர்ஸ் கார்டுன்னு ஒன்று இருக்குது, ட்ரெஷரிஸில் கொடுத்த கார்டு இருக்குது, திரும்ப இன்னொரு கார்டு அவசியமானு கேட்குறாங்க. இல்லை, அதனால் இருங்கம்மா. இப்போ வேணுங்கிறவங்க கை தூக்குங்க, வேண்டாங்கிறவங்க நான் கேட்ட கேள்வி வேணுங்கிறவங்க கை தூக்குங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லி கை தூக்குறேங்க. நான் அது பதில் சொல்லிடுறேன். வேணுமா வேண்டாமா கார்டு? 3, 6, 10, 15 2 கையெல்லாம் வேண்டாம், ஒரு கை. 4, 6, 7, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஏறக்குறைய இப்போ ஒரு 70 பேர் இருக்கோம் சார். 70 பேரில் 45 பேர் கை தூக்கிட்டாங்க. அதனால வேணுங்கிற தீர்மானத்தை எடுத்துக்கலாமா? அம்மா, மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் த ஹால் அப்ரூவ்டு த இஷ்யூ ஆஃப் ஐடி கார்டு. அப்புறம் அந்த கார்டுனால என்ன பெனிஃபிட்னா, மானிட்டரியாக எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, ஃபிசிக்கலாக எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் நம்மளோட ஐடென்டிட்டி, அதுதான் ஐடென்டிட்டி நம்மளோட அடையாளம், அவ்வளோதான். ஜோபில் வச்சுப்போம். நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு பிள்ளையோட ஃபோன் நம்பர் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், இது மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆதார் நம்பர் கூட போட்டுக்கலாம் அதில். அது மாதிரி இப்போ யூஸை தவிர ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், செக்ரட்டரியேட்டு போகிறோம்னா அந்த கார்டை காமிச்சு உள்ளே போகலாம். அதை தவிர வேறு அதுக்குன்னு ஒரு தனியான பெனிஃபிட்டோ எதுவும் வராது, கிடையாது. அடையாள அட்டைங்கிறது அடையாள அட்டை. இப்போ ஒன்லி ஐடி. இப்போ எலெக்ஷன் கார்டு வச்சுருக்கோம்னா ஓட்டு போடலாம். இந்த ஐடி கார்டு அது கூட ஒத்துக்க மாட்டான். இந்த பென்ஷனர்ஸ் கார்டு நம்மோட அசோசியேஷன் பேர் போட்டு ஒரு ஐடி, அவ்வளோதான். இதில் 80 ரூபா செலவாகுது. அதனால் 80 ரூபா நம்ம மெம்பர்ஸ் கிட்ட வாங்கினா தான் தர முடியும். அதை கொடுக்க தயாராக நம்ம. என்ன சார், 80 ரூபா செலவு பண்ண தயாராம்மா நீங்கள்? அதான் பெனிஃபிட், நோ பெனிஃபிட், ஒன்லி ஐடென்டிட்டி. நீங்கள் ஜோபில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பென்ஷனருங்கிறது ஒரு ஐடி, தப்பும் கிடையாது, நல்லது தானே அது. அம்மா, உங்கள் ஆதாருங்கிறது மல்டி பர்பஸ். அது ரொம்ப பெரிய ஃபீல்டு அது. இது அதாம்மா. இப்போ இப்போ வில்லிங், அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் அடையாள அட்டை கொடுப்போம். அம்மா இங்கே பாருங்களேன், அடையாள அட்டை வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் தயார் பண்ணுவோம். அந்த வேணுங்கிறவங்க லிஸ்ட்டை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தயார் பண்ணி வைப்போம். 80 ரூபா செலவாச்சுன்னா 40 ரூபா எங்களுக்கு கொடுங்க, மிச்ச செலவு நாங்கள் போட்டுக்கிறோம். மிச்சம் 40 நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கலாம், மீட்டிங் போகிறதுக்கு, அதுக்கு இதுக்கு. மாரிசாமி சார் என்ன சொல்கிறீங்க? மைதிலி எதுக்கு சார் ஒத்துக்கணும்? சார் இல்லைம்மா, 100 ரூபா வாங்கணுங்கிறாங்க. 100 ரூபா வாங்கி 50 ரூபா நாங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு எங்களுக்கு 50 ரூபா கொடுங்க, லிஸ்ட்டோடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஐடி கார்டு நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். மாரிசாமி என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இல்லை பணம் இல்லாமல் நடக்காது சார். நீங்கள் சரி சரி, நீங்கள் வேணுமா வேண்டாமா நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள். அடுத்த சப்ஜெக்டு அரசிற்கு அளிக்க வேண்டிய கோரிக்கைகள். இது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்கீங்க. 70 வயசான பென்ஷன், அடிஷ்னல் பென்ஷன் தரணும். 15 வருஷத்தை அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, பேசுறது நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே பேசுங்க. கீதா, அடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போது 70 வயசான அடிஷ்னல் பென்ஷன் அம்மா இங்கே வேணும், இங்கே பாருங்கள் சார், கொஞ்சம் இருங்க, வாங்க
கொஞ்சம் இருங்களேன் சார், நான் பேசி முடிச்சிடுறேன், இருங்க, அப்புறம் நீங்கள் பேசுங்களேன். வாங்க, கொஞ்சம் அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்து சொல்லலாம், வாங்க வேணும். ஆ சரி சார், சரி சார், சரி. இப்போ 100 ரூபாய் இல்லை வேணும் சார், 100 ரூபாய் வாங்கணுமே, அதை வாங்கலாமா வேண்டாமா? ஆ சார், தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ். சார் அதுதான் சார், இப்போ அது இல்லை, அதில் தான் என்ன டிஸ்கிரிபன்சி இது வருதுன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு. சுவாமிநாதன் சாரை பொறுத்தவரையிலும் இஸ் வில்லிங் டு பே சார். ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் எதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், ஏற்கனவே நாங்கள் திரும்ப இன்னொரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டோம்னு பாதி பேர் சொல்கிறாங்க. அதனால தான் முதல்ல அந்த இனிஷியேட் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து இனிஷியேட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மெட்ராஸில் நம்ம 200 பேர்னா 200 பேருக்கு அடிச்சிடலாம் சார் தைரியமாக. டிஸ்கஷன் எல்லாம் சொல்லியாச்சு, தேவையா தேவையில்லையான்றதெல்லாம் விலாவரியாக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜென்ரல் பாடின்றது என்னன்னா, ஒரு டிசிஷன் ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவல் வாங்குறது தான் ஜென்ரல் பாடி. பட் இதில் வந்து இது ஒரு புது ஐட்டமாக இருக்கிறதுனால அது டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் ஐடி கார்டை பற்றி. எனக்கு இப்போ தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றி அவர் சொல்லிட்டார் தெளிவாக, அதனுடைய ப்ளஸ்ஸு எல்லாமே, அதனால என்ன நமக்கு பெனிஃபிட்டு என்ன பெனிஃபிட் இருக்காதுன்றதெல்லாம் சொல்லியாச்சு. என்னோட ஒப்பீனியனில் என்னென்ன சார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கன்சென்சஸ் கேட்டுட்டீங்க, இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறவங்கள ஐடென்டி கார்டு வேணுமா வேண்டாமான்றதை நம்ம நீங்கள் கேட்டீங்க, பெரும்பாலானவங்க வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் கோ பை தட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஆன் கண்டினியூயிங் திஸ். ஒரு ஜென்ரல் பாடியில் அதாவது மெம்பர்ஸுங்க வரலனாலும் ஜென்ரல் பாடி டிசிஷன் என்ன எடுக்கிறோமோ அது பைண்டிங் ஆன் ஈவன் தோஸ் ஹூ ஆர் நாட் கம் ஆல்சோ. ஒரு மெம்பராக இருக்கிறவங்க வந்து இது மெம்பராக இருக்கிறவங்க வரல, பட் அதுக்காக ஜென்ரல் பாடி டிசிஷன் இஸ் பைண்டிங் ஆன் தோஸ் ஹூ ஆர் நாட் ப்ரெசென்ட் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரல் பாடியில் வந்து ஐடி கார்டு போடணும்னு ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்தாச்சுன்னு சொன்னாக்கா இட் ஸ்டாண்ட்ஸ். எஸ், ஜென்ரல் பாடி ஹஸ் அப்ரூவ்டு த இது இஷ்யூயிங் ஆஃப் ஐடென்டி கார்டு டு ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ். அண்ட் அந்த பிரிண்டிங்க்கு இவ்வளோ ரூபாய் ஒருத்தரும் கொடுக்கணுன்றதும் ஜென்ரல் பாடி ஹேஸ் டிசைடட். அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டா பெட்டர். இன்ஸ்ட் ஆஃப் இதை பற்றியே பேசிட்டு தனித்தனியாக ஒருத்தரும் வேணும் வேணான்றதை விட இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு டைம் கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன் நான் என்னோட ஒப்பீனியனில். இன்னொன்று வந்து த டிசைனிங் ஆஃப் தி ஐடென்டி கார்டு அந்த பாயிண்ட்டும் நீங்கள் ஒரு அப்ரூவல் வாங்கிடணும் சார். டிசைனிங் ஆஃப் தி ஐடென்டி கார்டு அது எப்படி இருக்கணும், அதில் என்ன வார்த்தைகள் இருக்கணும், அதை லேமினேட் பண்ணணுமா வேணாமா, அதுக்கு பெல்ட் வேணுமா வேணாமா, மொத்தமே வந்து ஜென்ரல் பாடி வில் கிவ் த என்டையர் பார் டு த நிர்வாக குழுக்கு, மாநில நிர்வாக குழுக்கு இந்த பொதுக்குழு அந்த ஒரு உரிமையை அளிக்கிறதுன்றது கூட நம்ம சொல்லிடலாம். ஸோ லெட் தம் டிசைன், இவங்களே வந்து அதை பார்த்து எது நல்லா இருக்கு நல்லா இங்கே இருக்கிற ஜெனரல் உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கேன் டிசைட் த பேட்டர்ன். ஸோ அப்படி ஒரு முடிவு வந்துட்டோம்னா கட்டர் ரைட்டாக கிளியர் ஆகிடும் சார். தேங்க்யூ மேடம். தேங்க் சமூக நலத்துறையிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற என்னை விட மூத்தவர்களும் என்னை விட இளையவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரிந்து 30/6/2012 ஓய்வு பெற்றேன். 2012 ஓய்வு பெற்றாலும் 10 ஆண்டு காலம் அந்தந்த அலுவலகத்துக்கு சென்று யார் யாருக்கு என்னென்ன குறைகள் உள்ளதோ அதை அத்தனையும் பூர்த்தி செய்தேன். தலைவர் ஐயா நோட் பண்ணுவார்னு பார்த்து அதுக்குள்ளே எழுந்து போட்டார். ஐயா தலைவரே கொஞ்சம் வாங்க நோட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எல்லாம் தெரியும். இப்போ சொல்லலை, 2016 ஓய்வு பெற்றோர் இன்னும் பைசா கூட வாங்கவில்லை. 2009 ஓய்வு பெற்று டிசார்ஜி டிஃபரெண்ட் அமௌண்ட் வாங்கவில்லை. இதில் எல்லாம் நீங்கள் தலையிட்டு தொலைபேசி மூலமாகவே வாங்கலைன்னா டிசிஆர்ஜி ஃபுல் அமௌண்ட்டு ஏஜி சேங்ஷன் பண்ணோம். அந்த ஏஜி சேங்ஷன் பண்ணதை ஆடிட் முடியலன்னு சொல்லிட்டு 75% அந்த பிஓ சேங்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏஜி ஆர்டரை பிரித்து சேங்ஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது?
கொடுத்துருக்கோம். அந்த 75% மட்டும் வாங்கிட்டாங்க. மிச்சம் 25% ரீவேலிடேஷன் பண்ண சொல்லி ஏஜிக்கு அனுப்பிச்சா நான் ஒரு தடவை தான் சேஷன் பண்ணுவேன். சரி, ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரியான கிரீவன்சஸ் இங்கே சொல்லும்போது வெறும் வாய் வார்த்தையா சொன்னாக்கா இங்கே வந்து ஒன்றும் எடுக்க முடியாது. அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ரிக்கான டாக்குமெண்ட்ஸையும் எங்களுக்கு அனுப்பணும். யாருக்கு எதனால இப்படி ஆச்சுங்கிறது எங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலரைசேஷன் ஆகலை அப்படின்னு மாத்திரம் ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு போய் பார்க்குறப்ப பார்த்தா செக்ஷனில் போகிறப்ப தான் தெரியுது. செக்ரட்டேரியட்டில் சொல்கிறாங்க இவங்களுக்கு 17B இருக்குதுன்னுட்டு. அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த ஒரு உண்மையை மறைச்சிட்றாங்க. வைத்தியர்கிட்டையும் வாணியர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. பொய் சொல்ல வேணாம், உண்மையவாது சொல்லணும். இல்லை சொன்னால் தானே எங்களுக்கு போய் அங்கே போய் செக்ரட்டேரியட்டில் போய் கேட்டு இந்த மாதிரி வருதுன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கூட தெரியாமல் வர்றீங்களேங்கிறாங்க. ஸோ அதனால ஒரு இது உங்களுக்கு இது வரல போகலை அப்படின்னு நீங்கள் வாய் வார்த்தையாக சொல்கிறீங்கல்ல, ரைட்டு, எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் அதுக்கான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு மனு வரணும். அதுக்கான ஆர்டர்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தா அதையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும். இன்னொரு கோரிக்கை இல்லை. இன்னொரு கோரிக்கை சொல்கிறேன். டிஎஸ்டபிள்யூவாக வேலை செய்து 84 வேலையில் சேர்ந்துக்கிறாங்க. 2016 ரிட்டையர்ட் ஆனாங்க. 2084 வேலை செய்தவங்க 2016 வரை ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுவாங்களே. காரணம் அவங்க சொந்த விஷயமா 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு வராத நின்றுட்டாங்க. வேலைக்கு வராத நின்றுட்டவங்களுக்கு வேலை 3 வருஷம் வேலை. இன்னொன்று இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் சாங்ஷன் ஆகலை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் பண்ண வேண்டியது. மாவட்ட நிர்வாகத்தை பார்த்து டைம் ஆச்சு. நமக்கு எல்லாரும் வெளியூருக்கு போற வேண்டியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தாந்தோனி சார் வந்து சொல்ற இண்டிவிஜுவல் கேஸ் எல்லாம் வேண்டாம். நம்ம தீர்மானத்து பேர்ல என்னென்ன ஏதாவது சொல்றதா இருந்தா தலையிட்டு நேரடியாகவோ அல்லது அந்த அலுவலகத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஏன் இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலை என்றதை கேட்குமாறு பணிவுடன் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். சார் பேசலாமா வேணாமா? இல்லை மீட்டிங் ஜெனரல் பாடி இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். 1 இல்லை 2 நிமிஷம் தான், அதிகமாக பேச போகிறது இல்லை சார். எல்லாருக்கும் டைம் ஆச்சுன்னு தெரியும், ஊருக்கு போனோம், உட்காந்துருக்க முடியாது. இந்த ஜெனரல் பாடி மீட்டிங்கு முதல்ல இவ்வளோ அழகான ஒரு கூட்டத்தை கூட்டியதற்காக தலைவர் மற்றும் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு 2-3 சின்ன சஜஷன் கொடுத்துட்டு நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். நான் வந்து ஒவ்வொரு நாளும் இட் இஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு கூட்டம் நடத்தும் போதும் நம்ம வந்து எந்த அளவில் சிறப்பாக நம்ம சங்கத்தை வழிநடத்தணுன்றது நம்ம அன்றாட கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் ஏற்கனவே என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு யூனியனிஸ்ட்டு, இப்போ ஒரு ட்ரேட் யூனியனிஸ்டாகவும் இருக்கிறேன். ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, இதை இன்னும் ஜெனரல் பாடியை எப்படி சிறப்பாக நடத்தணுன்றதுக்கு ஒரு சஜஷன் நான் கொடுக்குறேன். ஜெனரல் பாடின்றது வந்து மேஜர் டெசிஷன் எடுத்து தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம், ஒரு பாடி. அப்படி நம்ம பார்க்க போனால் நம்ம இண்டிவிஜுவல் கேஸை வந்து இங்கே நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ஃபாரம் இது கிடையாது. ஒரு ஜெனரல் பாடின்னு அறிக்கை முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு என்ன கேட்டால் ரொம்ப வெல் இன் அட்வான்ஸ். நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெல் இன் அட்வான்ஸு ஜெனரல் பாடி வந்து மினிமம் 21 days, ஈவன் 7 days கூட ஜெனரல் பாடி சில சங்கங்களில் கொடுக்குறாங்க. நமக்கு ஐ திங்க் பிஃபோர் 20 days அறிக்கை வந்துடுது. எல்லாருக்குமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இடம் எல்லாம் போட்டு எவ்ரிதிங் இஸ் கம்மிங் வெல் இன் அட்வான்ஸ். அப்போ மாவட்டத்தில் இருக்கிற நம்ம மாவட்ட அமைப்பு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் எஃபெக்டிவாக இருக்கட்டும் நான் எஃபெக்டிவாக இருக்கட்டும் ஒரு அமைப்பு நாங்கள் இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நாம் ஒரு கூட்டத்தை அங்கே போடணும். போட்டு என்னென்ன ஜெனரல் பாடியில் மீட்டிங்க்கு முன்னாடி இங்கே நம்ம மாநில மையத்துக்கு அனுப்பி அதை தீர்மானமாக நிறைவேற்றுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளுக்காக அந்த கூட்டத்தில் நீங்கள் முக்கியமானதை வந்து முடிவெடுத்து இங்கே அனுப்பணும். இங்கே அனுப்பின உடனே மாநில மையம் என்ன பண்ணுவாங்க, மாவட்டங்கள்லேருந்து வர்ற அத்தனையுமே தொகுத்து அதை கன்சாலிடேட் பண்ணி அதை எதெல்லாமே வந்து ஜெனரல் பாடியில் வச்சு அதுக்கு அங்கீகாரம் வாங்குறது. அங்கீகாரம் வந்து வாங்குறது வந்து அப்ரூவல் ஃபார் ஆல்ரெடி டன்
ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்ரூவல், என்ன செய்யலாம்ன்றதுக்கு அப்ரூவல், என்ன செய்ய வேண்டும்ன்றதுக்கும் அப்ரூவல் ஜெனரல் பாடியில் வாங்குறது தான். ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முன்கூட்டியே தீர்மானங்கள் நிறைவேற்றி இஷ்யூஸ் இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் இருக்கலாம், அது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக எழுதிக்கலாம். பட் இண்டிவிஜுவல் இஷ்யூஸில் நிறைய பேருக்கு வந்து பென்ஷனுக்கு உண்டான இந்த அமௌண்ட் வரல, இல்லை வாட் எவர் மேபி த இஷ்யூ, அங்கேயே நீங்கள் கன்சல்டேட் பண்ணி இஷ்யூஸ் இங்கே அனுப்பிட்டா இங்கே வந்து கன்சல்டேட் பண்ணி இதெல்லாமே ஜென்ரல் பாடிக்கு அப்ரூவல் வைக்கணுமோ அவங்க தீர்மானமாக ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதை வாசித்து அப்ரூவல் வாங்குறது தான், அதுக்கு தான் டைம் இருக்கும். இங்கே அந்த தீர்மானங்கள் மேலே இஃப் நெசசரி 1 or 2 ஒப்பீனியன் பாயிண்ட்ஸ் ஓப்பன் டிஸ்கஷன், ஒரு 5 minutes ஓப்பன் டிஸ்கஷனுக்கு விடலாம். ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் பாடினாக்கா. ஏன்னா நம்ம நோக்கங்களோ அதை வந்து இதில் தான் நிறைவேற்றிக்க முடியும். ஃபர்தராக நம்ம சங்கம் மூவ் ஆகிறதுக்கு இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் லீகலி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பாடி. ஸோ அதனால திஸ் வாஸ் மை ஃபேட்டல் சஜஷன். ஏன்னா நிறைய இண்டிவிஜுவல் கேசஸ் தான் இன்றைக்கி இங்கே பேசியிருக்கிறாங்க, தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். என்னோட அனுபவத்தினால நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ. தவறாக நினைக்க வேணாம், எல்லாருமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 years ஆஃப் யூனியன் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு 7 years ஆஃப் ட்ரேட் யூனியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் என்னோட சஜஷன் சொல்லணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு என்னை ஃபோன்லேயும் கேட்குறாரு, நீங்கள் வராமல் போயிடாதீங்க, ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க, யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ன்றதுனால தான் நானும் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு ஓடியாடுறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சஜஷன். ரெண்டாவது வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இதில் மெம்பர்ஷிப்பில், அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 100 கூட இல்லை லாஸ்ட் இயர், இந்த வருஷம் பார்த்தாக்கா நமக்கு 600க்கு மேலே இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுங்களே இதில் சேர்க்கலாமான்றது கூட, இது வந்து ஒன்லி டைம் ஸ்கேல் வாங்குறவங்களுக்கு மட்டும் உண்டான அசோசியேஷனா, நம்ம பைலாவில் அப்படி எதனா இருக்கா இல்லையா? ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஆர் கெட்டிங் இப்போ வந்து ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ரிட்டையர்டு பீப்புளும் நம்ம இதில் சேர்க்கலாமா அப்படின்றத நான் கேட்கணும்னு நினச்சேன். ஐ டு நாட் நோ வாட் இஸ் இந்த பைலா, இஃப் இட் இஸ் பர்மிட்டிங்னா அது வந்து நீங்கள் ஓகேன்னு சொன்னால் வி கேன் டூ தட் ஆல்சோ. அந்த மெம்பர்ஸுக்கு நானே வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ பென்ஷனர்ஸுங்கிறது ஒரு காமன் வேர்டு, வெதர் தே ஆர் கெட்டிங் 2000 as பென்ஷனு ஆர் டைம் ஸ்கேலில் இருக்கிறது பென்ஷன் தான். நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் தோஸ் ஹூஸ் ரிட்டையர்டு ஃப்ரம் த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பென்ஷனர்ஸ்ன்னு இருக்குது. பென்ஷனர்ஸ் இன்க்ளூட் அங்கன்வாடி ஒர்க்கர் ப்ரொமோட்டட் பென்ஷனர்ஸு, நாட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு. அது நம்ம என்னென்னா அது வால்யூம் ஜாஸ்தி ஆகிடும், நம்ம அது அந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்கிறதால இப்போது அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்கிறவங்கள நம்ம யாரையும் நம்ம இதுவரையிலும் சேர்க்கலை. அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து சூப்பர்வைசராகவும் சிடிபிஓவும் ரிட்டையர் ஆனவங்களை மட்டும் சேர்த்துருக்கோம். அது இது ஃபர்தராக நம்ம அடுத்த ஜிபியில் வரும்போது உங்களெலாம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பைலாவை மாற்றிப்போம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அமைச்சரை பார்க்கறதுக்கு மேடை அதுதான். அதில் என்னென்னமா இந்த நம்ம எந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் நம்ம நம்ம இது ஆஃபீஸ் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அனலைஸ் பண்ணாமல் எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா வென் வி டோன்ட் சாட்டிஸ்ஃபைடு வித் த ரெப்ரசன்டேஷனு, எலிஜிபிலிட்டி இல்லாததை எடுத்துகிட்டு போய் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதனால் எந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம அதை காப்பிலாம் வாங்கி அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். மேடம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கல, அதனால யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது திருவள்ளூர்லேருந்து சுப்பிரமணி ஒரே ஒரு நிமிஷம் தான் பேசுவார். அந்த இது வெள்ளம் வந்தால் வருது பாருங்க, அது மாதிரி நிறைய நல்லா பேசுவார், நல்ல பேச்சாளர், மேடை பேச்சாளர். ஆனால் இன்னைக்கு பாருங்க டைம் கம்மியாக இருக்குது. அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்தாபனத்திலே கடந்த கூட்டத்தில் கூறிய 3 கோரிக்கைகளையும் 2 கோரிக்கைகளை நமது ஸ்தாபனம் நிறைவேற்றியிருக்கிறது. ஒன்று, பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினேன், அது செய்துள்ளார், பாராட்டத்தக்கது. 2வது, உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கூறினேன், அளவுக்கு கடந்த உறுப்பினர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறது. 3வது, வாட்ஸ்அப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினேன், நடக்கவில்லை. அவர் தர்மம் பண்ணுவது கூட அதில் போடுறாங்க, சாப்பாடு கொடுப்பத போடுறாரு, ஒருத்தர் கண் வழியே போடுறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். மேடம் சொன்னது போல நல்லதை செய்யுங்க. யாருக்கு ஓய்வூதியம் கிடைக்கவில்லையோ
வாங்கி கொடுப்பது செய்ய வேண்டும். மேலும் நமது தலைவர், முன்னாள் தலைவர் வெங்கட்ராமன் அவர்களும் மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பதாக அறிகிறேன். வாழ்த்துக்கள். நமது தற்போது உள்ள தலைவர் பிறந்த நாள் என்பதால் இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள், நல்லபடியாக இருக்க வேண்டும். அவருக்காக இறைவனை வேண்டுகிறேன். மூவேந்தர் ஆன்ற மண்ணில் முத்தமிழால் முக்கணியால் வாழ்த்து கூறி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். இல்லம் சிறக்க நல்லதோர் எண்ணங்களை நாட்டுக்கு தாங்கள் பணிபுரிய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த மீட்டிங்கில் மணி சாருக்கு வந்து ரொம்ப நேரம் ஒதுக்கி தந்துடுவோம். அடுத்து ரோகிணி மேடம் பேசுவாங்க. ராகினி, அம்மா எனக்கு ரோகிணி தாம்மா மைண்டில் பதிஞ்சிடுச்சு. ஓகே, ஒன்லி மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் அசோசியேஷன், என்னோட அனுபவம், இந்த நிறுவனத்தோட இருக்கிற அனுபவம் பற்றி சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நான் மே 2016 ஐ காட் ரிட்டையர்டு. ஒரு 3 months முன்பு உங்களை வந்து அட்மி செக்ஷனில் கூப்பிட்றாங்க, யூனியன்லேருந்து வந்திருக்கிறாங்க, உங்களை உடனே வர சொன்னாங்கன்ட்டு என்ன சொன்னாங்க. என்னடா யூனியன்லேருந்து வந்திருக்கிறாங்க, அட்மியில் வர சொல்லியிருக்காங்க. என்னென்னா அட்மி செக்ஷனுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். என்னோட உலகமே அந்த பயிற்சி தான். ஏண்டா நம்மளை கூப்பிட்றாங்கன்ட்டு போனால் அங்கே போனால் இவர் நாகலிங்கம் சாரும் வெங்கட்ராமன் சாரும் இருந்தாங்க. இருந்து சொன்னாங்க, ஏம்மா நீ வந்து 2000 மேலே ரிட்டையர் ஆக போகிற, உனக்கு தெரியுமான்ட்டு. அப்படியா சார், எனக்கு தெரியாது, அது கூட எனக்கு தெரியாது. ஐம் கோயிங் டு ரிட்டையர் தட் இயர் இன் தி மந்த் ஆஃப் மே அன்றது கூட எனக்கு தெரியல. மார்ச்சில் நீ ரிட்டையர் ஆக போகிற, உன்னோட எஸ்ஆரில் என்ட்ரிஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதா நீட்டு பார்த்துக்கிட்டியான்ட்டு. சார் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு எஸ்ஆர் ஓப்பன் பண்ணதை காஞ்சிபுரத்தில் நாகலிங்கம் சார் தான். நான் அப்பப்போ எஸ்ஆர் எல்லாம் பார்க்கணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் இவங்க 2 பேர் உடனே அட்மியில் என்னோட எஸ்ஆர் கேட்டு, என்னோட எஸ்ஆர் தரோவாக பார்த்து, அதில் என்னென்ன என்ட்ரிஸ் விட்டு போயிருக்குது, எங்கெல்லாம் சிக்னேச்சர் எல்லாம் விட்டு போயிருக்குதுன்ட்டு மார்க் பண்ணி கொடுத்து, அட்மி செக்ஷன்லேயும் அவங்கக்கிட்டேயும் சொல்லி, அப்புறம் எதெல்லாம் நான் பார்க்கணுன்றது எனக்கு சொல்லி, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன வரும் அன்றதும் எனக்கு அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, தீஸ் ஆர் ஆல் தி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் அன்னிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆஸ் பர் தேர் கைடன்ஸ் நான் எங்கெங்கே கையெழுத்து வாங்கினோம், விட்டு போனது எல்லாமே வாங்கி மறுபடியும் தே கேவ் இன் தி மந்த் ஆஃப் மே வந்து எல்லாமே என்னோட எஸ்ஆரில் பக்காவாக என்ட்ரிஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய கிரேட் ஹெல்ப், எவ்வளோ எதுவுமே தெரியாது எனக்கு. ஜாயின் பண்ணதான் தெரியும், அதோட ரிட்டையர் ஆனதான் எனக்கு தெரியும். பட் மத்தியில் இந்த அமைப்பு இருந்ததால தான், நேற்று தானே சொன்னேனே, இந்த அமைப்பு இருந்ததால் தான் எனக்கு அந்த உதவி கிடைச்சது. அதனால இதனால இந்த அமைப்பால என்ன உதவி அண்டு கேட்குறாங்க இல்லைங்களா. என்னோட அப்ளிகேஷன் எனக்கு கொடுக்கணும்னு தெரியாது, வித் ஃபோட்டோ ஐ ஹவ் கிவன். ஓகே, அப்படி என்னோட இது இருந்ததுன்னா அது நீங்கள் டொனேஷனாக எடுத்துக்கோங்க. யூ நீட் நாட் டு ரீஃபண்ட் மீ. ஓகேவா, அதுவும் சொல்லிட்டேன். அடுத்தது ஐடி கார்டு. ஐடி கார்டு போடும்போது ஓகே, டிசைன் தட் ஆல் ஓகே. பட் ஆதாரில் இருக்கிறது அதெல்லாமே பார்த்துக்கிட்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் வேணுன்றது கொஞ்சம் அது பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு ஐடி வச்சுட்டு, அதனால தான் நான் கேட்டேன், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் தட் ஐடி கார்டுன்ட்டு. அதில் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் ஆட் பண்ண போகிறீங்கன்ட்டு. இட் ஷுட் நாட் பி அ டூப்ளிகேஷன் ஆஃப். நான் பொதுவாகவே ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் கூட என்ன பண்ணுறேன்னா,
நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க எதுக்கு எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நம்ம நிர்வாகம் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் கூட நான் எல்லாருக்கும் அமுச்சு அவங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நானே பண்ணிவிடுவேன். இருந்தாலும் நான் 4 பேருக்கு அமுச்சு தான் பண்ணுறோம். இந்த ஐடி கார்டு கூட நான் ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அடுத்து சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜெகநாதன் அவர்கள் பேசுவார்கள். ஜெகநாதன் சார், அடுத்து திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். நேரம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று நான் இந்த பொதுக்குழுவில் வைக்கலான் இருக்கேன். அது கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்கும்படியாக கேட்டிருக்கேன். நம்ம வந்து இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2005 நாம் இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கில் போட்டு விட்டுருந்தோம். ஒவ்வொரு பார்க்காக நடேச முல்லையார் பார்க்கு, நாகேஸ்வரா பார்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்க்காக போட்டிருந்தோம். அதன் பிறகு அருளப்பா சார்களுடைய ஒரு அட்வைஸில் சிஎஸ்ஐ ஸ்கூல் ஃபார் டெஃப் அந்த ஸ்கூலில் போட்டு விட்டுருந்தோம் நாங்கள். அதன் பிறகு அங்கே ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்து மனோகரன் சார் வந்து உங்களால் இங்கே கேகே நகரில் வந்து போட முடியுமான்னு கேட்டாருன்னு, அது பிறகு இங்கே வந்து திறந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம அமைப்புக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் இருக்குது. அது குறித்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே டைரக்டரை பார்த்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் புது கட்டடத்துக்கு போகிறீங்க, அந்த புது கட்டடத்தில் எங்களுக்கும் ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க இடம் எங்களுக்கே இடம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது சர்வீஸ் ஹோமில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சர்வீஸ் ஹோமில் கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருக்கு டிஸ்டன்ஸு, சில பேருக்கு ரொம்ப கிட்டக்கையாக இருக்கும். அதனால் இன்னைக்கு காலையில் சந்திரபாபுவை பார்த்து ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்தேன். நான் தயவு செஞ்சு சேப்பாக்கில் கொஞ்சம் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி பண்ணணும்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் அவரால் நிச்சயம் செய்ய முடியும். அவரால் எல்லா அசோசியேஷனுக்கும் அங்கே சைடில் சேப்பாக்கில் இருக்குது. அதனால் சந்திரபாபு மனசு வச்சா இது நடத்த முடியும். அதனால் சந்திரபாபு இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவார். இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் மாநில தலைமையை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா திரு வெங்கட்ராமன் கோரிக்கையை என்னால் முடிந்த வரையில் பரிசீலிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ இந்த பழமொழிலாம் சொல்லுவாங்க, இந்த தடுக்கில் போஞ்சா இதுல அது மாதிரி சந்திரபாபு அவரை சாதாரணமாக நினைக்க முடியாது. அவர் கூட நான் ஒரு 40 வருஷமா பழக்கம். இப்படி போகிறதுக்கு பதில் நம்ம நேராக போய் கதவுல முட்டிக்கிட்டு நிற்போம். அவர் சந்து தான் நுழைஞ்சு உள்ளே போயிட்டு வந்துடுவார். அதனால் அவர் நினச்சாருன்னா அந்த இடம் வாங்கி தர முடியும். நான் ஃபாலோ பண்ணுறோம். நன்றி உரை திரு நாகலிங்கம், பொருளாளர். மாலை வணக்கம். நன்றி நவிழல் நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே போகாமல் சுருக்கமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். காலை நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து ஆரம்பமானதிலிருந்து கடைசியாக என்ன நாட்டியம் ஆட வச்சதிலிருந்து எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒவ்வொருத்தருடைய உழைப்புகள் இருந்திருக்கு. அந்த உழைப்புகளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல இன்று பிற்பகலிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சியை சொல்லிக்கிட்டே போகணும்னா எத்தனை நாள் இதுக்காக உழைச்சாங்க, எத்தனை பேர் உழைச்சாங்கன்னாக்கா கணக்கில் அடக்காமல் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நமது அமைப்பின் சார்பாக இந்த இடத்தை நடத்துவதற்கு நம்ம அமைப்பு கொடுத்த திரு மனோகரன் சார் அவர்களுக்கும் நன்றி. உணவு கூட இந்த முறை மதியத்தில் கொஞ்சம் சிறப்பான வகையில் செய்து கொடுத்ததா நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். இந்நிலை மீண்டும் தொடரணும். இதற்காக நீண்ட தூரம் பாடுபட்டாங்க, சிறந்த உணவு தரணும்னு. அந்த குழுவினருக்கும் அமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர்களிடத்திலிருந்து நன்கொடைகள்லாம் வசூலித்தோம். பட்டியல் வாசித்தால் மிக நீளமாக போகும். 21 பேர் புதிதாக உறுப்பினர்களாக இன்று சேர்ந்திருக்கிறார்கள். 21 பேர் புதிதாக. நன்கொடையாக 49,755 ரூபாய் இன்று நன்கொடையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 61,755 ரூபாய் கிடைக்கப்பெற்று உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காச்சும் நன்றி நவிழல்ல விடுபட்டு இருந்தால் அவர்களும் பொறுத்து கொள்ளுமாறு கூறி இந்த நிகழ்ச்சியை நமக்கு சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்தாரு. போன முறையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் யூடியூப்ல பார்க்கறதுக்காக அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி யூடியூப்ல பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா
அந்த கேன்சர் பற்றி ஒரு வீடியோ ப்ரோக்ராமை இந்த முறையில் போட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுபட்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.